ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அவங்க மயக்க அடைஞ்சதுக்கு காரணம் பால்ல விஷம் கலக்கல, அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அப்படின்னா உங்க வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. நோ டாக்டர், இது எப்படி? எப்படின்னு என்ன கேட்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். பேஷண்ட் ரொம்ப வேலை வாங்காதீங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு பெட் ரெஸ்ட்ல இருக்கட்டும். சரி டாக்டர். அப்ப நான் வரேன் சார். வைதேகி, நடந்த குழப்பத்தெல்லாம் பாத்தியா? நான் பால்ல விஷம் கலக்கலன்னு இப்போவாது நம்புறீங்களாப்பா? என்ன மன்னிச்சிருமா, வைதேகி நம்பி நான் ஏமாந்துட்டேன். பெருமாளே, ஆனா கவிதா பால்ல ஏதோ மருந்து கலந்ததை நான் பார்த்தேன். நான் மயக்கம் போட்டு விழறதுக்கு முன்னாடி விஷமா இருந்தது, இப்ப கண்ணு முடிச்ச உடனே மருந்து ஆயிடுச்சோ? ஏன் ஆரம்பத்துல இருந்தே மருந்துன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் விஷம்னு சொல்லி என் மேல அபாண்டமா பழி சுமத்துனீங்க மாமி? என்ன மன்னிச்சிடுமா. அப்பா, உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால நான் பால்ல ஒரு ஆயுர்வேத மருந்து கலந்துட்டு இருந்தேன். அதை இந்த அம்மா பார்த்துட்டு வந்து அப்படியே உள்ட்ட அடிச்சு விஷம்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா விஷம்னு சொன்னது தப்பு தான். ஆனா நீ விஷம் குடிச்ச மாதிரி எங்களையெல்லாம் பதறடிச்சிட்டியம்மா. அந்த பால்ல கலந்தது ஆயுர்வேத மருந்து தானே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இந்த அம்மாவோட லட்சணம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஏதோ நான் மட்டுமே இவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துனதா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல. சோ இப்போ உங்களுக்கு இவங்களோட சுயரூபம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாசவம் தாமா, வைதேகி இவ்வளவு உயர்வான ஸ்தானத்துல வச்சிருந்தது என்னுடைய தப்பு தான். வேலைக்காரிக்கு இவ்வளவு பெரிய இடத்த கொடுக்க கூடாதுங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பெருமாளே, அண்ணா என்ன மன்னிச்சுடுங்க. வைதேகி, கவிதா இந்த வீட்டு மக, என் மாப்பிள்ளையோட மனைவி. அவ என்ன கொல்ல திட்டமிட்டு விஷம் கொடுத்தான்னு அவ மேல அபாண்டமா பழி சுமத்தின பாரு, அது காலம் பூரா என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். இனிமே கவிதாட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துட்டேன். வினய், உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு டாக்டர் சொன்னதும் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தேன். முகத்துல ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இருங்க, நான் உங்ககிட்ட பேசணும். வினய், மாமி இப்படி வரேனா? வாங்க. நன்னா இருக்கேளா? என்ன மன்னிச்சுடுமா. நான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன். என்ன தப்பா புரிஞ்சுக்கிறதானே உங்க பாதி நேர வேலையே. கவிதா, மீதி நேர வேலை உங்களை விட வயசுல சின்னவங்கள தப்பா நினைக்கிறது, கேவலமா பேசுறது. என்ன பாக்குறீங்க? நீங்க சொன்னதுதான் இப்ப உங்களுக்கே திரும்பிடுச்சுல. ஒரு சின்ன சீன் தான் மாமி. பாத்தீங்கல்ல, நீங்க வளர்த்த ஒட்டகத்தை வெட்டி கறி சமைச்சிட்டேன். சோ இனிமே உங்க ஒட்டக கதை வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. தப்புதாம்மா. சரி சரி, முகத்துல கொஞ்சம் கறி ஒட்டி இருக்கு, அதை தொடச்சிக்கிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள போய் சூடா எனக்கு ஒரு கப் பால் கொண்டு வரீங்களா மாமி? எனக்கு பால்ல எந்த மருந்தும் கலந்துராதீங்க மாமி. வெறும் பாலே கொண்டு வாங்க. போங்க. அப்பாடா. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்ல பாகிஸ்தானை இந்தியா ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ன உடனே வினய் முகத்துல சந்தோஷம் வந்திருக்கணுமே, ஏன் வரல? அந்த கருமத்தை முதல்ல விசாரிக்கணும். அம்மா, நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இருடி இரு, என்ன விஷயம் சொல்லு. அந்த மணி வைதேகியோட ஆளுதாம்மா. பால்ல விஷத்தை கலந்து அந்த சொக்கலிங்கிட்ட கிட்ட கொடுத்து அவனை கொன்னுடுன்னு நீங்க சொன்னதை நம்பி இவன் போய் அப்படியே வைதேகி கிட்ட சொல்ல, வைதேகி அதை உண்மை நம்பி சொக்கலிங்கத்து கிட்ட போய் சொல்ல, அவர் என்ன கேட்க, நான் அது இல்லங்கிறதுக்காக அந்த பாலை குடிக்க மயக்கம் போட்டு விழ, டாக்டர் வந்து பார்த்துட்டு அந்த பால்ல விஷம் இல்லைன்னு சொன்னதும் சொக்கலிங்கத்துக்கு கோவம் வந்து அந்த வைதேகிய லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டாருமா. அந்த பொம்பளை அப்படியே ஆடி போயிடுச்சு. என்கிட்ட மன்னிப்பு வேற கேட்டுச்சு. அப்போ இத்தனை நாள நம்ம திட்டத்தெல்லாம் அங்க போய் சொன்னது அந்த மணி பையதான் இல்லையா? அம்மா, அந்த நன்றி கிட்ட நாயை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். சேச்சே, அவசரப்படக்கூடாது. அவனால இன்னும் நமக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. இதே மாதிரி நாம போடுற திட்டத்தை எல்லாம் இந்த மணிப்பைய அங்க போய் சொல்லணும். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அந்த வைதேகி மாட்டிக்கிட்டு முழிக்கணும். ஒரு காலகட்டத்துல
வைதேகி எதை சொன்னாலும் அதை அந்த சொக்கலிங்கம் நம்பவே மாட்டான். அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவான். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா அதுல? நீ கர்ப்பம்னு டாக்டர் அங்க வந்து நாடகம் போட்டிருப்பாளே. ஆமாமா, டாக்டர் பாட்டுக்கு கவிதா பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. சொக்கலிங்கத்துக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா வினய் தான் ஏதோ ஷாக் ஆன மாதிரியே இருந்தாரு. சுசி ராஜா இருக்கும்போது இன்னொரு குழந்தையான்னு பயந்துருப்பாரு. அந்த குடும்பத்தை அழ வைக்கிறதுக்காக தான் போனேன். ஆனா இந்த கர்ப்பம் மேட்டர்னால சொக்கலிங்கம் சந்தோஷப்படும்படி ஆயிடுச்சேமா. இப்ப சிரிக்கட்டும், பொய் கர்ப்பம் தானே, நமக்கு தேவைப்படுற நேரத்துல கலைச்சிருவோம். சொக்கலிங்கம் தன்னாலதான் ஒரு உயிர் பலியாயிடுச்சுன்னு நம்பணும். அவன் கதர்வான். கரெக்ட்மா. டாக்டர் வந்துட்டாரா என்னன்னு தெரியலையே. மிஸ்ஸஸ் மகேஷ், என்ன ஆச்சரியமா இருக்கு, உங்க ஹஸ்பண்ட கூட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு மெட்ராஸ்ல மழை தான். வெரி குட், கீப் இட் அப். தேங்க்யூ. டாக்டர் வந்துட்டாங்களா? வந்திருக்காங்க. ஒரு பேஷண்ட் உள்ள இருக்காங்க, அவங்க வந்ததும் நீங்க போங்க. சரி. பாத்தீங்களா மகேஷ், நீங்க என் கூட வர்றத எவ்வளவு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க இவங்க எல்லாம். சரி, உட்காரு. மகேஷ், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. சரி, நீ வெயிட் பண்ணு, நான் போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன். மாமி, ஆ, டோக்கன் நம்பர் 18. ஊர்ல இருந்து வந்த உடனே உனக்கும் வேலையை வச்சுட்டேனா? பரவாயில்ல மாமி. ஆமா, என்ன திடீர்னு உடம்பு சரியில்லை? எல்லாம் என் நேரம்பா. அந்த கவிதா கடங்காரி எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி ஏதோ விஷமத்தனம் பண்ணி சொக்கலிங்க அண்ணா கிட்ட என் பேரை கெடுத்துட்டாப்பா. அவர் என்ன உதாசீனமா பேசிட்டார். இத்தனை நாளா பாடுபட்டு வளர்த்த நல்ல பேரெல்லாம் ஒரு நிமிஷத்துல பாழாயிடுது. அதை நினைச்சு நினைச்சு மனசாரவே இல்லை. ராத்திரிலாம் குளிர மாதிரி இருந்தது. இப்போ நல்ல ஜுரம் வந்துடுது. காலையில ஏதாவது சாப்பிட்டீங்களா மாமி? இல்லப்பா. இருங்க மாமி, நான் காஃபி வாங்கிட்டு வரேன். கேண்டீன் எங்க இருக்கு? இப்படியே மேல போய் எந்த பக்கம்? லெஃப்ட்ல போங்க. மகேஷ் தம்பி. அடடா, நீங்களா? எங்கப்பா? வணக்கம். இந்த பக்கம். இல்ல, ரோஜாவை செக்கப்காக கூட்டிட்டு வந்தேன். ரோஜா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா? நான் டாக்டரை பார்த்துட்டு அவளை வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரிங்க, நான் ரோஜா கிட்ட சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, கேண்டீன் எந்த பக்கம் இருக்கு? அடடே, ரோஜா மேடமா? நீங்க வைதேகி மாமியோட? பேரை மறந்துட்டீங்களா? என் பேர் கிச்சா. கரெக்ட் கரெக்ட். நீங்க எங்க இங்க? வைதேகி மாமிக்கு உடம்பு சரியில்லை, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா, நீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா ரொட்டீன் செக்கப்காக வந்தேன். என் ஹஸ்பண்ட் மகேஷோட. சரி, நான் வரட்டுங்களா? நீங்க நேரா இப்படியே போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா கேண்டீன் வரும். தேங்க்யூ. மேடம், நீங்க போகலையா? பேஷண்ட் போயிட்டாங்க. இது வர 10 ரூபாய் தான் சார். ம். மகேஷ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி கிச்சா இருக்க? சௌக்கியமா இருக்கேன். அப்போ நீங்க தான் ரோஜாவோட ஹஸ்பண்ட் மகேஷா? என்ன உளர்ற? ரோஜாவா? அது யாரு? ஓ சாரி, எனக்கு தெரிஞ்ச லேடி ரோஜான்னு, அவங்க ஹஸ்பண்ட் பேர் கூட மகேஷ் தான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை ஹார்ட் ஆபரேஷனுக்காக இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரை பார்க்கலான்னு வந்தேன். சாரி சாரி மிஸ்டர் மகேஷ், நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஸ்னேகாவோட அம்மா வைதேகி மாமியும் இங்க வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. சரி, நான் கிளம்புறேன். தம்பி, ஒரு காஃபி கொடுப்பா. இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க மாமி. வேண்டாம்ப்பா, மாமி. பாயெல்லாம் கசக்கிறது. பரவாயில்ல மாமி, சாப்பிடுங்க. அப்புறம் மாமி, உங்களை தேடிட்டு ஸ்னேகாவோட ஃப்ரெண்டு மகேஷ்னு ஒருத்தர் கும்பகோணத்துக்கு வந்தாருன்னு சொன்னால. ஆமா, அவரை பார்த்தா மாமி. அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆபரேஷனா, அவரை பார்க்க ஹாஸ்பிடல் வந்திருக்காரு. கிச்சா, அவரை நான் பார்க்கணுமே. ஏன் பார்க்கணும்? ஸ்னேகா கடைசியா அவரோட பாதுகாப்புல தானே இருந்தா. என் பொண்ணு சென்னைக்கு வந்தப்புறம்
அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே எனக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா மாமி, விபச்சார விடுதியில இருந்து ஸ்னேகாவை காப்பாத்தினதா சொன்னாரு. ஸ்னேகா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அவ கடைசியா அவர்கிட்ட என்ன சொன்னா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதாகணும். அவர்கிட்ட கேட்டா சொல்லுவாருல்ல. ஆமா மாமி, டாக்டரை பார்த்துட்டு அப்புறம் போய் அவரை பார்ப்போம். அவரு ஆபரேஷன் தியேட்டர் வாசல்ல இருப்பார். கிச்சா, இப்ப டாக்டர் பாக்குறதுலாம் முக்கியம் இல்ல. எனக்கு அந்த மகேஷை பார்த்து பேசி ஆகணும். ஸ்னேகா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு நான் தெரிஞ்சுட்டு ஆகணும்டா. இருங்க மாமி. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடக்குது. ஆமா சார், பேஷண்டோட பேரு பரமசிவம், செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. தேங்க் யூ மாமி. செகண்ட் ஃப்ளோரா? வா, வாங்க. பார்த்து வாங்க. ஓ மை காட், இவங்க தான் ஸ்னேகாவோட அம்மாவா? என்ன மகேஷ் இது? செக்அப் முடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இல்ல அது வந்து என்ன இது இப்படி வேர்த்திருக்கு? இல்ல இந்த தண்ணிக்காக தேடி அலைஞ்சு அதான். சரி சரி, டாக்டர் எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாரு. போலாமா? போலாம். மகேஷ், வைதேகி அம்மா வந்திருக்கிறதா கிச்சா சொன்னா. அவங்கள போய் பார்த்துட்டு போலாமா? ரோஜா இல்ல இல்ல மகேஷ், நீங்க வேணா இப்படி உட்காந்துட்டு இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. ரோஜா, அம்மா, உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. பைய வச்சுட்டு போயிட்டம்மா. நீ எப்படிமா இருக்க? என்னம்மா, டாக்டரை பார்த்துட்டீங்களா? இல்லம்மா, அதோட முக்கியமான விஷயம், என் பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு ஆளோட பழகின்னு இருந்தா. அவனை இந்த ஆஸ்பத்திரியில பார்த்தேன்னு கிச்சா சொன்னான். அதான் அவனை பார்த்துட்டு வரலான்னு போனேன். என்னம்மா இது? எதுக்கு பல பேர்கிட்ட உங்க பொண்ணை பத்தி பேசி பேசி உங்க மனசை வேதனைப்படுத்திக்கிறீங்க? என்னம்மா பண்றது? பெத்த மனசு கேட்க மாட்டேங்கிறதே. என் பொண்ணு செத்து போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்கன்னு ஏதாவது விஷயம் அவங்க கிட்ட சொல்லியிருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. அதான் மனசு பதறது. மகேஷ், பாவம் இவங்க, நீங்க துணைக்கு போயிட்டு வாங்களேன். இல்ல ரோஜா, எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்கு. இப்பவே லேட் ஆயிடுச்சு. மாமி தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லப்பா, கிச்சன் என் கூட வந்திருக்கான், அவனை வச்சு நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. வரேம்மா. சரிம்மா. ஏய், என்னாச்சு? பாவங்க, பெத்த மகளை இழந்துட்டு அவ கடைசியா ஏதாவது சொல்லிருப்பாளான்னு பதறி அடிச்சிட்டு ஓடுறாங்களே. அதை விட கொடுமை இந்த உலகத்துல எதுவும் இல்ல. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, மாமிய நினைச்சேன். சரி. கஷ்டமா இருக்கு. வாங்க வெளியில போய் பேசிக்கலாம். வாங்க. ஹாய் ரோஜா. ஹாய் ஸ்னேகா, வா உட்காரு. என்ன பையன் பெருசாயிண்டே போறான்? எப்போ டெலிவரி? நெக்ஸ்ட் மந்த் 15th. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது மகேஷ் என்ன நல்லவன்னு நம்பி ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன். நீ தான் அப்படி நினைக்கிற. ஆனா அன்னைக்கு கோவில்ல மகேஷ் உன்னை கத்தியோட துரத்துனப்போ ரோஜாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா எங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ விடாம மத்தவங்க தான் பிரிக்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீ என்ன உளற? ஏன் புருஷன் என்ன கோவில்ல கத்தியோட துரத்துனாரா? ஆமா ரோஜா, நான் கூட உன்னை அன்னைக்கு காப்பாத்தினேனே. ஏதாவது கனவு கண்டியா? என்ன இப்படி சொல்ற? அன்னைக்கு வளகாப்பு நடக்கும்போது மாலையோட வந்து கலாட்டா பண்ணாரே. ஐயோ, அந்த ஆளு என் புருஷன் இல்ல. அடிப்பாவி, அந்த ஆளு இவ்வளவு நாளா என் புருஷன் நினைச்சிட்டு இருந்த? ஆமா, அவர் பேர் தானே மகேஷ். ஐயோ இல்ல, அவன் பேர் சங்கர். அவன் சரியான மென்டல். அவனால தான் நானும் என் புருஷனை பிரிஞ்சிருக்கோம். இப்ப அந்த ஆளை பிடிச்சி மறுபடியும் ஜெயில போட்டிருக்காங்க. அப்போ ஏன் அவர் பேரை மகேஷ்னு மாத்தி சொன்னாரு? அவனே சொன்னானா? இல்ல நானாதான். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் ரோஜா. அதுலயும் அந்த ஆள்கிட்ட போய் நானே பேசி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு ப்ராமிஸ் வேற பண்ணிட்டு. ஐயோ கடவுளே, நீ முந்திரி கொட்டைத்தனமா போய் ஏதாவது பண்ணிடாத. அவனே ஒரு அரை லூசு, நீ அவனை முழு லூசா ஆக்கிடாதமா. சாரி ரோஜா, என் மேலதான் தப்பு. அப்போ நான் உன் மகேஷை இன்னும் பார்த்ததே இல்ல, நீயும் என் ஆளை இன்னும் பார்த்ததே இல்ல. அதுல என்ன இருக்கு? அடுத்த மாசம் உன் கல்யாணத்துல பாக்கத்தானே போற.
நான் தானே பக்கத்துல இருந்து தாலி எடுத்து கொடுத்து ஸ்னேகா கழுத்துல கட்டுன்னு சொல்ல போறேன். என்னப்பா மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? கிட்னில இருக்க கல்லு கரைஞ்சிருச்சா? தெரியல பாட்டி, ஒரு தடவை செக்அப் போயிட்டு வரணும். இப்ப வலியெல்லாம் ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்ன ஏன் அவஸ்தையா இருக்கிற? பாட்டி. அந்த கிருஷ்ணா நம்ம தலையில கல்லு தூக்கி போட்டான். மறுபடியும் கல்லா? ஏன் அவனுக்கும் கல்லு இருக்கா? மகேஷ் மகேஷ் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மகேஷ். நீ பிறந்ததே தப்புங்கிறியா? பாட்டி இந்த கிண்டல் தானே வேணான்றது. பின்ன என்னம்மா, டிவியில ஹெட்லைன் சொல்ற மாதிரி குண்டக்க மண்டக்க பேசினா எப்படி? நல்லா பளிச்சுன்னு தெளிவா சொல்லு. ஐயோ சும்மா இரேன் பாட்டி. மகேஷ், அன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல ரோஜாவோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் மகேஷை சந்திச்சோம் இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவரு ரோஜாவோட ஹஸ்பண்டே இல்லையா, அவர் பேரு சங்கரா. ரோஜாவோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணதே அவன்தானா? அன்னைக்கு ரோஜாவோட வளகாப்புக்கு வந்து கலாட்டா பண்ணதும் இந்த சங்கர் தானா? நான் தான் தப்பா புரிஞ்சுண்டு இன்னைக்கு ரோஜா கிட்ட இருந்து நல்லா வாங்கி கட்டிட்டேன். அடுத்தவங்க விஷயத்துல நீ மூக்க நுழைக்காதன்னு உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன். ஆனா நீ கேட்கவே மாட்டேன்ற. அந்த ரோஜா கூட அரட்டை அடிக்க போய் இப்போ உன் கேரியரை வேஸ்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிற. இப்படியே இருந்தேனா நீ பெரிய பாடிகானும் லட்சியம் வச்சிருக்கே, அதை மறந்துரு. போ, அந்த ரோஜா பின்னாடியே அவ சேல முந்தானையை பிடிச்சிட்டு சுத்து, அங்கேயே செட்டில் ஆயிடு. மகேஷ், ஏன் இப்போ இவ்ளோ கோவமா பேசுறீங்க? கோபப்படாம என்ன பண்ண சொல்ற பாரு. இது நல்ல விஷயம் தானே மகேஷ். மாஸ்டர் மனசு மாறிட்டாரு. திரும்பவும் ஒரு கச்சேரி பண்ணணும், அவர் பாட ஆரம்பிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருந்தேன். அந்த பிரார்த்தனை வீண் போகல. ரொம்ப சந்தோஷப்படாத, நியூஸ முழுசா படி. என்ன, அடுத்த மாசம் 25ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஆர்கே சபால கச்சேரி பண்ண போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? திரும்பவும் கச்சேரி பண்ண ஆரம்பிக்க போறாருன்னு அர்த்தம். வேற என்ன? முண்டோ எப்ப பார்த்தாலும் அந்த ரோஜா பத்தி நினைச்சிட்டு இருந்தா உன் மூளை மலங்கிதான் போகும். அடுத்த மாசம் 25ஆம் தேதி 6 மணிக்கு அதே ஆர்கே சபால உன்னோட கச்சேரி புக் ஆயிருந்தது. இப்போ 6 மணிக்கு கிருஷ்ணா கச்சேரி பண்றோம். அது எப்படி மகேஷ்? ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒரே மேடையில? இங்க பார், ஆர்கே சபால உன்னோட கச்சேரியை கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மத்தியானம் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த சபா செக்ரட்டரி நீலகண்டன் நாய் கச்சேரியை கேன்சல் பண்ணது? கேன்சல் பண்ணது என்னமோ அந்த நீலகண்ட சபா செக்ரட்டரி தான். ஆனா கேன்சல் பண்ண சொன்னது சாக்ஷாத் உன்னோட குரு அந்த கிருஷ்ணா தான். அவன் உன்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆமா, நிறைய பேர் நான் பாடியே ஆகணும்னு கம்பல் பண்றா. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ரசிகர்கள் ஃபோன் பண்ணி ஃபோன்லயே ஓன்னு அழறா. அவளுக்காகவாவது நான் கச்சேரி பண்ணியே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஆமா. யார கேக்குறே? இந்த பிஏ வரதனையா? அவன் ஒரு குரு துரோகி, ஓடி போயிட்டான். அதை விடுங்க, போனா போயிட்டு போறான். இந்த காலத்துல யார் குரு துரோகம் பண்ணாம இருக்கா? அவ கச்சேரி கிடைச்ச உடனேயும் குருவோட முதுகுல குத்திவிட்டு ஓடி போயிடுறா. இதுதான் நடந்துட்டு இருக்கு. சரி சரி, பரவாயில்ல. ஓகே, வச்சுட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் மாஸ்டர். என்ன திரும்பவும் கச்சேரி பண்ண ஒத்துன்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். யாரோ வழி தெரியாம தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டா போல இருக்கு. நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் மாஸ்டர். நீங்க தான் தப்பா என் வழியில குறுக்க வரேன். நான் ஒன்னும் குறுக்க வரல, நீ தான் என் வாழ்க்கையில குறுக்க வந்த. நான் பாட்டுக்கு என் சங்கீதம் உண்டு, நான் உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். என் மனசை கலைச்சிட்டே. நான் பாட போற சபால எனக்கு பதிலா நீங்க பாட போறீங்களா? என்ன நியாயம் இது? கத்து கொடுத்த குருவோட கழுத்தை பிடிச்சவடி நீ நியாய தர்மத்தை பத்தி பேசாத. இந்த சபாவை விட்டா வேற சபா இல்லன்னு நினைச்சேளா? இல்ல கச்சேரி கேட்க ஆளுதான் இல்லன்னு நினைச்சிட்டேளா? ஏய், நீ எந்த சபாவுல பாடினாலும் அங்கெல்லாம் நான் வந்து பாடுவேன். உன்னை பாட விட மாட்டான் இந்த கிருஷ்ணா. பாடுறத நிறுத்தினா திரும்பவும் பாட வந்ததே பாடிட்டு இருக்கிற நீ பாடுறத நிறுத்தணுங்கிறதுக்காதான். ஏன் என் மேல இவ்வளவு துவேஷம்? அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் உங்களுக்கு? எத்தனை நம்பிக்கை வச்சிருந்தேன் உன் மேல. என்ன விட்டுட்டும் அந்த ஞான சொல்லி மகேஷோட ஓடி போயிட்டேன். என்ன இல்லை என்கிட்ட? பணம், புகழ், சங்கீதம், அறிவு, அழகு. மகேஷோட எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன். தயவு செஞ்சு மகேஷ பத்தி பேசாதீங்க. உங்களையும் அவரே ஒரே தராசுல எடை போடாதீங்க. என்ன அப்படி பண்ணிட்டான் அவன் பெருசா? உன்னை தூக்கி சாக்கடையில போட்டு அமுக்கினவன் அவன். ஆனா உன்னை தூக்கி பூக்கடையில உட்கார வச்சவன் நான். இங்க பாருங்க, மகேஷ் என் உயிரை காப்பாத்திருக்காரு. அவருக்காக நான் ஜென்மம் பூரா கடன் பட்டிருக்கேன். மனசை கொடுத்தவர்கிட்ட சங்கீதத்தை எதிர்பார்க்க முடியாது. சங்கீதத்தை கத்துட்டவர்கிட்ட மனசை கொடுக்க முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது நன்றி கடன் செஞ்சுட்டு போ. எதுக்கு நான் அப்பைய அவன் பின்னாடி அலையிறேன்? உன் லட்சியத்துக்கு அவன் சரியான முட்டுக்கட்ட. யாராவது பாறாங்கல்ல இடுப்புல கட்டிட்டு கிணத்துல விழுவாளா? அது சாகரத்துக்கு சமம். போதும், நிறுத்துங்கோ. ஸ்னேகா,
ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது? அந்த மகேஷை விட்டுட்டு வா, நான் உன்னை மன்னிச்ச உடனே ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சங்கீத உலகத்துல நீ எதிர்பார்க்காத உயரத்துல உன்னை நான் கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். முதல்ல கச்சேரி மேடை, அதுக்கப்புறம் கல்யாண மேடை. இங்க பார், இதுக்கு நீ ஒத்துண்டேன்னா நிறைய கச்சேரி பாடலாம். அப்படி இல்லைன்னா எந்த மேடையிலையும் எந்த கச்சேரியும் உன்னால பண்ணவே முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க மனசுல வக்ரம் தான் அதிகமா இருக்கு, துவேஷம் தான் பொங்கி வழியறது. உங்களை நான் தெய்வமா நினைச்சுட்டு இருந்தேன், ஆனா இப்பதானே தெரியறது நீங்க மனுஷால விட மகா கேவலம்னு. சம்சார ஆசைக்காக சங்கீதத்தை எப்படி அழிக்கணும்னு நாக்கு குசாம சொல்றேளே, இது எப்படி தெரியுமா இருக்கு? நாய் குட்டி போட்டு பசிக்காக தானே அதை திங்கிற மாதிரி இருக்கு. மிருக புத்தி, அசிங்கம், கேவலம். இனிமே நான் உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். மாஸ்டர், எந்த சிஷ்யையும் குரு கிட்ட சபதம் போட்டதே இல்ல, ஆனா நான் போடுறேன். கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாலேயே நான் ஒரு பிரபலமான பாடகியா வந்து காட்டுறேன். இது சத்தியம். Where does the poet live? ஆன்சர் சீக்கிரமா எழுதுறோம். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா விசேஷம் இன்னைக்கு? சொல்றேன், கொஞ்சமா எடுத்துக்கோங்க. சரி சரி சரி, எழுதுங்க சீக்கிரம். இந்தாங்க குழந்தைகளா, ஒரு நிமிஷமா. என்ன ஸ்வீட் எல்லாம் கலை கட்டுது? உனக்கு உண்டுமா? எடுத்துக்கோ. தேங்க்ஸ். அட என்ன விசேஷம்னு சொல்லுமா. இப்ப சொல்றேன். கவிதா பிள்ளையாண்டு இருக்கா. என்னது? கவிதா உண்டா இருக்கா. இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை கொண்டாடினா தானே வீடு கலகலன்னு இருக்கும். மம்மி மம்மி உண்டா இருக்கான்னா என்ன அர்த்தம் மம்மி? அதுவா? என்ன பேச்சு பேசுற, வாய் மூடு. குழந்தை ஏதோ கேக்குறதுமா. உண்டா இருக்கானா நம்பாட்ல குட்டி பாப்பா பிறக்க போறது. உனக்கு பிடிக்குமா? ஐ, தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவா? அத உங்க அப்பா வருவாரு, கேளு. அப்பா அப்பா அப்பா, அம்மா உங்ககிட்ட தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமான்னு கேட்க சொன்னாங்க. டேய், இந்த வயசுல கேட்க வேண்டிய கேள்வியா இது? என்ன பேச்சு பேசுறப்போ? போய் படி போ. டேய், நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? போடா போ. பாஸ் போடுங்க. ஏமா கவிதா, நீ உண்டா இருக்கிற விஷயத்த டாக்டர் சொன்னதுல இருந்து வினய் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. அதான்ப்பா எனக்கும் புரியல. ஒருவேளை இப்படி இருக்கும். எங்க நான் குழந்தை பெத்துக்கிட்டேன்னா சுசீவும் ராஜாவையும் நல்லா கவனிச்சுக்காம போயிடுவேணும்னு பயம் போல் இருக்கு. அது தப்பு, நீதாம்மா அவருக்கு புரிய வைக்கணும். உங்க விஷயத்துல நான் தலையெடுத்து தப்பு தான். நான் சமையக்கட்டுக்கே போறேன். இன்னொரு ஸ்வீட்டு வயிற்றுல கொட்டாம போங்க. கவிதா, இந்த மாதிரி நேரத்துல உன் வீட்டுக்கார மனசும் சந்தோஷமா இருக்கணும். அவன் மனசை நோகடிக்காம பாத்துக்கமா. ஹலோ, சொல்லுங்க சார். டாக்டர் இருக்காரா? ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கார் சார். நீங்க? நான் அவருடைய பேஷண்ட் தான். அவரை கொஞ்சம் அவசரமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஈவினிங் 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? ஓகே சார், டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ. தப்பு எங்க நடந்ததுன்னே தெரியலையே. நோ சான்ஸே இல்ல, இருக்கவே முடியாது. டாக்டர் நான் சொல்றத how is it possible? உங்க ஒய்ஃப் எப்படி பிரெக்னன்ட் ஆக முடியும்? உங்களுக்கு தான் நான் வசக்டமி ஆபரேஷன் பண்ணிட்டேனே. அது இல்ல டாக்டர், ஒருவேளை இத பாருங்க வினய், சில போலி டாக்டருங்க செய்யற ஆபரேஷன் தப்பா இருக்கலாம். பட் ஐ எம் நாட் an amateur. I am a professionalist. 15 years நான் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நீங்க உங்க உடம்பையும் என்னோட ரிப்போர்ட்ஸையும் வேற எந்த டாக்டர்கிட்ட கொடுத்தும் செக் பண்ணிக்கலாம். நீங்க டாக்டரா இல்லையாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. கவிதாவை செக்அப் பண்ண லேடி டாக்டர் அவ பிரெக்னன்ட் தான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்கலாம், அதுக்கு காரணம் நீங்களா இருக்க முடியாது. டாக்டர், மிஸ்டர் வினய், உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்கிறது உண்மைனா அந்த குழந்தைக்கு நீங்க அப்பாவா இருக்க முடியாது. ஐ எம் சாரி, இனிமே நீங்க தான் முடிவு பண்ணணும்.
கவிதா, பால் எடுத்துக்கோமா. பால்ல என்ன கலந்துருக்கீங்க? விஷமோ மருந்து பொடியோ எதுவும் இல்லம்மா, பயந்துடாத. குங்குமப்பூ, அவ்வளவுதான். பிறக்க போற குழந்தை நல்லா சிகப்பா பிறக்கும். எனக்கு பிறக்க போற குழந்தை என்ன மாதிரி சுமாரான கலர்ல இருந்தாலே போதும். சில பேர் சிவப்பு தோலை காட்டி ஊரை ஏமாத்துற மாதிரி. அந்த புத்தியெல்லாம் என் பிள்ளைக்கு வர வேண்டாம். இனிமே இந்த மாதிரி பால்ல எதையும் கலக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. போங்க. ஊரை ஏமாத்துறத பத்தி நீ பேசுறியா? சுசியும் ராஜாவும் போதும், வேற குழந்தைங்க வேண்டாம், நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அது தெரியாம நீ கர்ப்பமாயிருக்கிற. உன் வயித்துல வளர்றது யாருடைய குழந்தைன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பலத்த யோசனையில இருக்கீங்க? இல்ல, சில பேர் பார்க்கறதுக்கு அவ்வளவு அப்பாவியா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவும் விஷம். இப்பதான் உங்களுக்கு அந்த வைதேகி மாமி பத்தி தெரிஞ்சிருக்கு. எனக்கு எப்போ தெரியும். ஆனா நான் இப்பதானே கண்டுபிடிச்சேன். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குங்க. கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறேன். அட, எப்படிங்க இப்படிலாம்? பரவாயில்ல, இப்பதான் இந்த வீட்டு மருமகனா லட்சணமா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. கவிதா, கட்டுன புருஷனுக்கு துரோகம் பண்ற பொம்பளைகளை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்களெல்லாம் சுண்ணாம்பு கால்வால வச்சு அமுக்கணுங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, நீ சொன்னதை கற்பனை பண்ணி பார்த்தேன், சிரிச்சேன். கரெக்ட் தான். சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இருங்க, இப்பதானங்க வந்தீங்க, அதுக்குள்ள வெளியில எங்க கிளம்புறீங்க? இல்ல, எங்கேயாவது சுண்ணாம்பு காலவா இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வந்துடுறேன். என்னையாச்சு இந்த ஆளுக்கு? இப்ப அவசரமா சுண்ணாம்பு கால்வாயை எதுக்கு தேடுறாரு? யார போட்டு அமுக்க போறாரு? வைதேகி மாமியவா? இல்ல ஒருவேளை என்னையா? ஐயோ, நான் பிரெக்னண்டா இல்லாதது ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருச்சோ? அந்த அளவுக்குலாம் புத்திசாலித்தனம் அவருக்கு ஏது? இருந்தாலும் நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு தெரிஞ்ச அன்னையில இருந்து அவரோட நடவடிக்கை வித்தியாசமா தான் இருக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்னங்க ஏன் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒட்டு கேக்குறீங்களா? ஒட்டு கேட்டு நான் என்னமா பண்ண போறேன்? வயிற்று புள்ளையோட நீ ஏதாவது பேசிட்டு இருப்ப. புள்ள தாச்சி பட்னியா இருக்க கூடாது. சாப்பிடுமா. எப்பத்துல இருந்து இங்க நிக்கிறீங்க? நானும் அவரும் பேசின போல இருந்தா இல்ல நான் மட்டும்? கொடுத்து தொலைங்க, போங்க. கடவுளே, நம்ம பேசினது இந்த அம்மாக்கு கேட்டிருக்குமோ? ஐயோ, மனசு நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குதே. வாழ்க்கையில எல்லாரையும் சந்தேகப்பட்டு எனக்கு ஆயுசு குறைஞ்சும் போட்டிருக்கு. மகேஷனா எதுக்குன்னா இப்படி கோவப்படுறேன்? இப்ப என்ன பிரமாதமா நடந்து போச்சு? அந்த கிருஷ்ணா ஸ்னேகாவோட கச்சேரி சான்ஸ் புடிங்கிட்டான், அவ்வளவுதானே? இட்ஸ் ஆல் ரைட். சபாவில இதெல்லாம் சகஜம்னா இது பிசாத்து மேட்டர் இல்ல, பிரஸ்டீஜ் இஷ்யூ. பதிலுக்கு அந்த கிருஷ்ணாவோட கச்சேரியா நான் நிறுத்தி காட்டுறேன். மகேஷ், கிருஷ்ணா கச்சேரியை நிறுத்துறது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அங்கேயும் நடக்கிற பாரு, அதை நிறுத்து. நான் நடந்தா உன் கால வலிக்குது. நீ நடந்தா பரவாயில்லடா, உன் பின்னால அவர் உருண்டு வர்றாரு, அப்புறம் இந்த சிமெண்டெல்லாம் பேந்து குண்டும் குழியுமா ஆயிரும். அதுக்கு சொன்னேன். பாட்டி, நானே சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஐயோ, காலெல்லாம் என்ன வலி தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன். வரதன், பதிலுக்கு அந்த கிருஷ்ணாவோட கச்சேரியை நான் நிறுத்தி காட்டுறேன். இல்ல, என் பேர் மகேஷ் இல்ல. எப்படி நிறுத்துவேன்றேன்? குப்பத்துல இருந்து ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு வருவோம். அந்த கிருஷ்ணா பாடும்போது அழுகுன முட்டை தக்காளியால மூஞ்சில அடிப்போம். பாட்டி, நீங்க ஒரு வயசான பாட்டி நினைச்சேன். சீ, நீங்க ஒரு ரவுடி பாட்டியா இருப்பீங்க போட்டுருக்கு. பாட்டி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் அதை சொல்ல வரல. அந்த சபா செக்ரட்டரி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கினா இல்லையா, அதோட காப்பி என்கிட்ட இருக்கு. அதை எடுத்து நேரா கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ண போறேன். ஐயோ மகேஷ் அண்ணா, என்ன இது கோர்ட்டு கேஸ்ன்னு? ஸ்னேகா என்ன வக்கீலுக்கா படிக்க போற? வாய்ப்பாட்டு தானே பாட போற? ஏன் டைத்தை வேஸ்ட் பண்றீங்க?
யோ என்ன என்னதான் பண்ண சொல்ற? அப்படி கேளுங்க. கிருஷ்ணா என்ன பெரிய ஆண்டவனா? சபா விஷயத்துல அவன் வச்சுதான் சட்டமா? இந்த சபா இல்லாட்டா வேற ஒரு சபா, அதே டேட்ல வேற ஒரு சபால நான் ஸ்னேகாவுக்கு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணி தரேன். எந்த சபால கச்சேரியை ஃபிக்ஸ் பண்ணாலும் அவர் வந்து தடுத்து நிறுத்துவாராம். என்கிட்ட சேலஞ்ச் பண்றாரு மகேஷ். ஆமா நீ எங்க போயிட்டு வர? கிருஷ்ணா மாஸ்டர் வீட்டுக்கு. என்ன கேட்காம அவன் வீட்டுக்கு நீ எதுக்கு போன? மனசு தாங்கல, அதான் நியாயம் கேட்க போனேன். என்னையும் கூட்டிட்டுல நீ போயிருக்கணும். அதானே மகேஷ் அண்ணா மாஸ்டரை மிருதங்கமாவே நினைச்சு ஒரு தனி ஆவர்தனமே வாசிச்சிருப்பாரு. அவரை நான் வித்வான் குரு மாஸ்டர்னு நினைச்சதெல்லாம் தப்பு மகேஷ். அவர் மனுஷனே இல்ல. இதத்தான் நாங்க அன்னைக்கு சொன்னோம், உன் புத்தியில ஏறல. இப்ப நன்னா ஏறிடுத்து பாட்டி. நீ எப்படி பாடுற நான் பாக்குறேன்னு சவால் விடுறாரு மகேஷ். அவரை நான் ஆகாசத்துல வச்சிருந்தேன், இப்போ அதுல பாதாளத்துல விழுந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? ஸ்னேகா நீ வேற சபால பாடுறியா? பாடித்தானே ஆகணும். அதை விட பெஸ்ட் ஐடியா நான் சொல்றேன். என்ன பாடாமலே இருந்துடலாங்கிறியா? மகேஷ் அண்ணா ஸ்னேகா இனிமே சினிமால பாடட்டும். என்னது சினிமாலயா? எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நான் ஸ்னேகா அழைச்சிட்டு போறேன். ஆனா சினிமால நான் எப்படி பாட முடியும்? அங்கேயும் வாயால தான்மா பாடணும். ரொம்ப பெரிய உண்மையை சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆமா ஸ்னேகா சினிமான்னு ஒண்ணு ஏன் இப்படி அசந்து போயிட்ட? இன்ஃபேக்ட் சபாத பாடுறத விட சினிமால பாடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அங்க வெறும் ட்ராக் சிஸ்டம் தான். கிராக்கா? அது நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணா சினிமால பாடுறது ரொம்ப ஈஸின்னா, சினிமால பாடுறதுனால அங்க பணமும் ஜாஸ்தி, பாப்புலாரிட்டியும் ஜாஸ்தி. இது எல்லாத்தையும் விட கிருஷ்ணாவோட சித்து விளையாட்டெல்லாம் அங்க செல்லுபடி ஆகாது. அதுவும் சரிதான். என்ன ஸ்னேகா நீ சினிமால பாடுறியா? நீங்க சொன்னா நான் எங்க வேணாலும் பாடுறேன் மகேஷ். நான் பெரிய பாடகி ஆகணும், நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். நீ சினிமாலேயே பாடு. நல்லது பண்ணாலும் பெரிய லெவல்ல பண்ணணும், இம்சை பண்ணாலும் பெரிய லெவல்ல பண்ணணும். தட் இஸ் மை பாலிசி. பெரிய எல்ஐசி பாலிசி. ஐயோ பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஹாய், குழந்தை கிருஷ்ணாவோட பாடல்கள், அதுவும் பாரதியார் பாடல்கள். நல்லா இருக்கும். மகேஷ், இதை நான் வாங்கிக்கிறேன். இது வேண்டாமா? பாரதியார் பாடல்கள் மகேஷ். அதை யார் பாடுறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா? மேடம், இந்த கேசட் தான் இப்ப பரபரப்பா வித்துக்கிட்டு இருக்கு. யோ நீ பேசாமரியா? ரோஜா, பாரதியார் பாடல்களை நித்யஸ்ரீயும் உன்னிகிருஷ்ணன் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. நீ அந்த கேசட்ஸ் வாங்கிக்கோ. அது என்கிட்ட இருக்கு மகேஷ். அப்புறம் என்ன, பாரதியார் வந்து ஏதாவது புதுசா எழுதிட போறாரா? யார் பாடியிருந்தா என்ன? அதான் நானும் சொல்றேன், அவர் பாட்டை யார் பாடினா என்ன, நான் கிருஷ்ணா பாடினதே வாங்கிக்கிறேன். அட நான் தான் வேண்டான்ற இல்லம்மா. அதான் ஏன்னு கேக்குறேன். அந்த ஆள் மூஞ்சும் மவரக்கட்டியும் எனக்கு என்னமோ பிடிக்கல. இதோ வரேன்ப்பா. என்னங்க நீங்க இங்க வந்துட்டீங்க? பாடகர் கிருஷ்ணா வந்திருக்காரு. எந்த வெண்ணையா இருந்தா எனக்கு என்ன? சரி வா நம்ம போலாம். என்ன சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் சார். ஹாய் மிஸ்டர் மகேஷ். போலாம் வா. மகேஷ் உங்களை தான் கூப்பிடுறாரு. என்ன மகேஷ் கூப்பிட்டுட்டே இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார் உங்களுக்கு இவரை தெரியுமா? தெரியுமாவா? பேஷா தெரியும், என்னோட நண்பர் தான் அவர். ரியலி? எனக்கு உங்க பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க? மகேஷோட வைஃப். ரோஜா பேசாம வரியா? என்னங்க? ஏண்டா மகேஷ், உனக்கு கல்யாணம் ஆயிடுதா? ஸ்னேகா ஏமாந்துட்டியே, ஸ்னேகா ஏமாந்துட்டியே. பாட்டி வாய் தர. நான் என்ன கிருஷ்ணனா வாயை திறந்தா உலகமெல்லாம் தெரியறதுக்கு? இந்த கிண்டல் தானே வேண்டான்றது. வாய் தர பாட்டி. மகேஷ் என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்வீட்? இது அடையார் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். மகேஷ், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, எப்ப பார்த்தாலும் அந்த கிருஷ்ணா ஞாபகம் தானா? எனக்கு அந்த பேரை சொன்னாலே பிடிக்காதுன்றதுக்காகவே அந்த கடையில போய் இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்தியா? ஏன் உனக்கு சிட்டில வேற ஸ்வீட் கடையே இல்லையா?
காமால கண்ணுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும் உன் நிலைமை. சும்மா வைத்தறிச்சல் கலப்பாத பாட்டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அந்த கிருஷ்ணன் என்னையும் ரோஜாவையும் ஜோடியா பார்த்துட்டான். பார்த்துட்டானா? ஆமா. இது யாருன்னு என்கிட்ட நேர்லயே கேட்டான். கேட்டுட்டானா? ஆமா. அது மட்டும் இல்ல, ரோஜாவும் நம்ம மகேஷோட வைஃப்னு சொல்லிட்டான். சொல்லிட்டாளா? இனிமேல் அந்த கிருஷ்ணன் சும்மா இருக்க மாட்டான். எப்படியாவது இதை ஸ்னேகாக்கு தெரியப்படுத்தி என்னையும் அவனையும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டிருப்பான். இங்க பார் பாட்டி, இனிமேல் ஸ்னேகாவை எந்த போனை அட்டன் பண்ண விடக்கூடாது. புரிஞ்சதா? இத பாரு, தலைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. ஸ்னேகா கேட்டானா, ஆமா ரோஜா தான் என் மனைவி, அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிரு. என்னது டைவோர்ஸா? ஏன்டா பயப்படுற? உனக்கு தான் ஸ்னேகாவோட எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஸ்னேகாவுக்கும் உனக்கும் எதுவும் நடக்காத வரைக்கும் ரோஜா விஷயம் தெரியப்படாதுன்னு சொன்னது நியாயம். இனிமே ரோஜா விஷயம் தெரிஞ்சா கூட கவலைப்பட வேண்டியது நீ இல்ல, ஸ்னேகா தான். என் மனசு சமாதானம் ஆகல பாட்டி. அட, தூண்டில மீன் சிக்கிற வரைக்கும் தாண்டா மீன் பிடிக்கிறவன் கவலைப்படணும். மீன் சிக்கின பிறகு மீன் தானே கவலைப்படணும். கரெக்ட் தான் பாட்டி. டேய், ஸ்னேகாவை வழக்கமா சமாதானப்படுத்துவியே, அதே மாதிரி போய் சமாதானப்படுத்து. ஸ்னேகாவுக்கும் மகேஷுக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை நடத்திடணும். இல்லைன்னா ஆபத்து நெருங்கிட்டே என்னம்மா இது? இந்த மாதிரி நேரத்தில் நல்ல அர்த்தமுள்ள பாட்டாக கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்போதான் புள்ள ஞானத்தோட பிறக்குமா. நீ என்னடானா மன்மதராஜா புள்ளிராஜான்னு கேட்டுட்டு இருக்க. அப்படின்னு நினைச்சுதான் நேத்து கேசட் கடைக்கு போனேன். அங்க பாடகர் கிருஷ்ணா பாடின பாரதியார் பாடல்கள் கேசட் இருந்தது மாமா. இவர் அதை என்ன வாங்க விட்டதானே? ஏன் மகேஷ்க்கு அப்படி பாரதியார் மேல என்ன கோவம்? பாரதியார் மேல எல்லாம் இல்ல மாமா, அந்த பாடகர் கிருஷ்ணா மேலயா. நேத்து கேசட் கடைக்கு போயிருந்தப்ப அந்த கிருஷ்ணாவும் வந்திருந்தாரு. அவர் வந்து மகேஷ் கால சொல்றாரு, இவர் முறுக்கிட்டு வந்துட்டாரு. என்னன்னு கேட்டா ஏதோ பிசினஸ் விஷயத்துல தகராறா மாமா. ஓ, அப்போ பாடகர் கிருஷ்ணன் நம்முடைய கிளையண்டா? மகேஷ் புது கிளையண்ட் பிடிக்கிறதுக்காக அலையறேன்னு சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தானா? ஆச்சரியமா இருக்க. மகேஷ் இதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லியம்மா. எனக்கும் ஆச்சரியமா தான் மாமா இருந்தது. இவருக்கு சங்கீதம் மட்டும்தான் பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா சங்கீதக்காரங்களையும் பிடிக்காதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக விஐபி கிட்ட சண்டை போடலாமாமா? அது நம்ம ஷேர் பிசினஸ் பாதிக்காதா? அது மகேஷ்க்கு இல்ல மாமா தெரியணும். இப்படிதாம்மா சில நேரத்துல. என்ன மாமா தேடுறீங்க? இந்த பாடகர் கிருஷ்ணாவுடைய போன் நம்பர்மா. அவருக்கு போன் பண்ணி மகேஷ் கூட பிசினஸ்ல என்ன தகராறுன்னு கேட்டு அதை சரி பண்ணணும். ஏன் பிரீஃப் கேஸ் எடுத்து என்ன பண்றீங்க? பாடகர் கிருஷ்ணாவுடைய போன் நம்பரை தேடிட்டு இருக்கேன்பா. எதுக்கு? அவர் உன்னுடைய கிளையண்டாமே. யார் சொன்னது? நீங்க தானே மகேஷ் சொன்னீங்க. ஆமா ஆமா. நல்ல வசதியான பார்ட்டியாச்சப்பா. அவர் நம்முடைய கிளையண்ட்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, உனக்கும் அவருக்கும் என்ன தகராறு? அந்த ஆளை எனக்கு பிடிக்கல. அப்ப என்கிட்ட விட்டுடு, என்ன பிரச்சனைன்னு கேட்டு நான் சால்வ் பண்ணிடுறேன். ஐயோ, இந்த பிரச்சனையை நான் தான் ஆரம்பிச்சேன். நானே முடிச்சுப்பேன், நீங்க விட்டுருங்க. நான் உன்னை விட அனுபவசாலிடா. இந்த விஷயத்தை எப்படி பக்குவமா டீல் பண்ணன்னு எனக்கு தான் தெரியும். உனக்கும் அவருக்கும் ஏதோ ஷேர் தகராறுன்னு நினைக்கிறேன். இது வேற ஷேர் பத்தின ப்ராப்ளம். அப்படின்னா உங்களுக்கு புரியாது, பேசாம இருங்கன்னு அர்த்தம். விடுங்க மாமா, நீங்க தானே பிசினஸ் மகேஷ் பொறுப்புல விட்டுட்டீங்க. அப்புறம் எதுக்கு வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க இப்போ? சரிம்மா, உன்னை சந்தோஷமா பாத்துக்க சொல்லு. நான் எங்கேயாவது யாத்திரை கிளம்பிடுறேன். என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு நிறைய அலைச்சல் இருக்கு. நீங்க ரோஜா பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. அதை விட ஒரு பெட்டர் ஐடியா சொல்லட்டா? என்ன? பிரசவ காலம் வரைக்கும் நீ ரோஜா பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, நான் பிசினஸ் பாத்துக்கிறேன். என்ன விட்டா பேசிட்டே போறீங்க? ஓவரா ரூல்ஸ் போடுறீங்களா? சரியா 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும், இல்லாட்டி நான் பாட்டி வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னீங்க. அன்னையில நான் சரியா 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்ல, அதோடு விட்டுருங்க. புரிஞ்சுதா? பாத்தியாமா? அப்பா 7 மணிக்கு நான் அங்க வருவேன்னு சொன்னதுக்கு பயந்துக்கிட்டு தான் இவன் 7 மணிக்கு வரானா? அப்படி அந்த பாட்டி வீட்டுல என்னதான் இருக்கு? மோகினி பிசாசு இருக்கா? அதுக்கிட்ட மயங்கிதான் பகல் பூரா அங்க இருக்கானா? அப்படியே இருந்தாலும் அது சரியான வயசான மோகினி மாமா. அது வந்து இவரை மயக்கி என்னத்த பண்ண போகுது? அடே, பாடகர் கிருஷ்ணாவுடைய போன் நம்பர் கண்டுபிடிக்கிறது என்ன குதிரை கொம்பா? கண்டுபிடிக்கிற.
ஹலோ, கிருஷ்ணவேணி ஸ்பீக்கிங். Who is speaking? Why no speaking? ஸ்பீக்கடா பரதேசி. ஃபோன் பண்ணிட்டு பன்னாட மாதிரி பேசாம இருந்தா எப்படி? வரப்பிரசவத்தில் பறந்தவனே. You don't waste my golden time, idiot. ஸ்னேகா, இந்த போன் எடு. ஹலோ, யாரு ஸ்னேகாவா? ஆமா, நீங்க? ஸ்னேகா, நான் கிருஷ்ணா பேசுறேன். நீங்களா? ஸ்னேகா, தயவு செஞ்சு போனை கீழே வச்சுக்காது. நீ பயங்கரமான சதியில மாட்டின்னு இருக்க. அந்த மகேஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது. ஆமா ஸ்னேகா, நேற்றுக்கு கேசட் ஷாப்ல அவனையும் பொண்டாட்டி சேர்த்து வச்சு நான் பார்த்தேன். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். என்னடா? ஸ்னேகா எங்க பாட்டி? உள்ளதான் இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா? போன் பேசிக்கிட்டு இருக்கா. என்னது? போன் பேசிட்டு இருக்காளா? யார்கிட்ட? யாருக்கு தெரியும்? அறிவு இருக்கா உனக்கு? அந்த கிருஷ்ணா போன் பண்ணி ஸ்னேகா கிட்ட ரோஜா பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். ஸ்னேகாவை போன் அட்டன் பண்ண விடாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனேன்ல. ஆமா ஆமா, ஏதோ மிஸ்டு கால் வந்தது. ஐயோ, நான் கிருஷ்ணாவை மறந்தே போயிட்டேன். நாசமா போச்சு. உன்னை போய் நான் நம்பின பாரு என்ன. சை, இது போதும். இனிமே நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். பத்த வச்சாச்சு. பத்திண்டு ஏறிய போறது. எரியட்டும் எரியட்டும். இனிமே ஸ்னேகா நேக்கு தான். ஸ்னேகா போன்ல கிருஷ்ணா மாஸ்டர் தான் பேசினாரு. நீங்க என்ன இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகேஷ். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுதா இல்லையா?